ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் வீடியோலாம் இல்லாம 6 மாசத்துல இருந்து 1 வருஷமா நான் யூஸ் பண்ற கிச்சன் ஆர்கனைசர்ஸ் அண்ட் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் சிலது தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்பதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் எப்பயுமே நிறைய யூஸ் பண்ற இந்த கார்னர் ஷெல்ஃப் தான். கார்னர்ல இருக்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் வந்து அடைக்காது. நீங்க கவுண்டர் டாப்பை கிளீன் பண்ணணும்னா கூட இதை நம்ம அப்படியே தள்ளிட்டு ஈஸியா கிளீன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல் ஷேப் 3 ரேக் இருக்கிற மாதிரி கூட இருக்கு. பட் நான் இங்க வந்து மேல வந்து ஷெல்ஃப் போட்டதால 2 ரேக்கே வந்து போதுமானதா இருந்தது. இதுல எல்லாரும் வச்சிருக்க மாதிரி வழக்கம் போல டீ, சர்க்கரை தான் வச்சிருக்கேன். இது 3 டப்பாவுமே செட்டா வந்து டீ, சுகர், காஃபிக்குன்னு இருந்தது. பட் நான் காஃபி மட்டும் வந்து வெளியே வைக்கிறது இல்ல. இது வந்து ஸ்டீல் கண்டெய்னர் தான். காஃபி கண்டெய்னர்ல நாட்டு சர்க்கரையும் மேல வந்து இட்லி பொடியும் வச்சிருக்கேன். இதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு கிரேட்டரும், அதுக்கு பக்கத்துல வந்து சமைக்கிற எண்ணெய்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து வடிகட்டி வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னரும் வச்சிருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு சமையலுக்கு எடுக்கக்கூடிய சின்ன ஜாடியில ஒன்னுத்துல தூளுப்பும் இன்னொன்னுத்துல கல்லுப்பு, கொஞ்சம் பெரிய ஜாடியில இதுல புளியும் வந்து வச்சிருக்கேன். அது பக்கத்திலேயே வந்து இடிக்கியும், அதுக்கு பக்கத்துல மிளகாய் தூள், தனியா தூளும் வச்சிருக்கேன். இதுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா 2 ரேக் உள்ள ஒரு குட்டி ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இந்த ஸ்டாண்ட்ல ஃபுல்லாவே ஆயிலும் மசாலா டப்பாவும் தான் வச்சிருக்கேன். ஆயில் ஊத்தி வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இதை வந்து 1/2 லிட்டர், இதுதான் கிளாஸ் தான். இது தேவைக்கு ரீஃபில் பண்ணிப்பேன். பட் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே காம்பாக்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கு. இது பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆயில் ஸ்ப்ரேயர். கேஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள்லாம் வந்து சீசனிங் பண்றதுக்காண்டி யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுக்காண்டி தான் வாங்கினேன். பட் இப்போ வந்து சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்றதுக்கு, கம்மியா யூஸ் பண்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய் கொஞ்சமா ஏதாவது சிலதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஸோ சின்னதா ஒரு பாட்டில்ல வச்சிருக்கேன். பின்னாடி சமையல் எண்ணெயில சிலிகான் ப்ரஷ் போட்டு வச்சிருக்கேன். கீழே பாத்தீங்கன்னா மசாலா தூள் எல்லாம் சிலது மட்டும் வச்சிருக்கேன். இங்க சோம்பு தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாய் தூள், இந்த 4 மட்டும் இந்த மாதிரி பிளேட் வச்சு வச்சிருக்கேன். தேவைன்னா நம்ம ரொட்டேட் பண்ணி இப்படி எடுத்துக்கலாம். இந்த 4மே வந்து கிளாஸ் கண்டெய்னர் தான். இதோட மூடியில பாத்தீங்கன்னா 2 சைடு, ஒன்னுத்துல வந்து ஹோல்ஸ் வச்சு இது பண்ற மாதிரி, இன்னொன்னுத்துல பெரிய ஹோல்ஸ் வச்சும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது 2மே மசாலா டப்பா தான். ஒரு மசாலா டப்பால அடிக்கடிக்கு யூஸ் பண்ற கடுகு, மிளகாய், கடலைப்பருப்பு, உளுந்து, கரம் மசாலா, அப்புறமா நான் பட்டை லவங்கத்தூள் சில டிஷ்க்கு யூஸ் பண்ணுவேன், அதை வச்சிருக்கேன். இன்னொரு மசாலா டப்பால பிரியாணி, கிரேவிஸ், அப்புறமா சில வெஜ் கிரேவிஸ்க்கும் வந்து தேவைப்படும். அதுக்கு தேவைப்படுற பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணிக்கு தேவைப்படுற இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இதுல வச்சிருக்கேன். பிரியாணி செய்யறதுக்கான எல்லா ஸ்பைசஸும் வந்து இதுல வச்சிருக்கேன். 2 மசாலா டப்பாலையுமே வந்து அடியில வந்து ஒரு ஷீட் மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன். அது போட்டதால நம்ம கிளீன் பண்ணணும்னா இந்த கப்ஸை மட்டும் எடுத்துட்டு இதை கிளீன் பண்ணாலே போதும். பார்க்கவும் வந்து கிளீனா நீட்டா இருக்கும் எப்பயுமே. இதுதான் என்னோட கிச்சன்ல கார்னர் ஸ்டாண்ட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்ததா இந்த சின்ன ஷெல்ஃபுக்குள்ள உள்ள ஸ்பைஸ் ரேக் தான். குட்டி குட்டி கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான். 3 ஸ்டெப்ஸ் ரேக் யூஸ் பண்ணி எல்லா ஸ்பைசஸும் வச்சிருக்கேன். இப்படி வைக்கிறதுனால பின்னாடி இருக்கிற கிளாஸ் ஜாரையும் ஈஸியா எடுக்க முடியும். அடுத்ததா நம்ம வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு ட்ரெயின் பண்ற ஒரு ஆர்கனைசர். இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராடக்ட்டை நான் ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல நிறைய வெசல்ஸை வந்து ட்ரெயின் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. தனியா கரண்டி, ஸ்பூன்ஸ் எல்லாம் போட 2 பிளாஸ்டிக் இதுவும் தனியா ஹோல்ஸ் வச்சும் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஹோல்ஸ் வந்து சின்ன சின்னதா இருக்கு, ஸ்பூன்ஸ் மட்டும் தான் வைக்க முடியும். நீங்க கவுண்டர் டாப் மேல வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆகி அந்த பிளேஸே வந்து ஒரு மாதிரி நரன்னு ஆயிடும். பட் இதுல வந்து அடியில பிளாஸ்டிக் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரேல இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு திரும்ப வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உண்மையாவே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அடுத்து பாத்தீங்கன்னா சிங்க் பக்கத்துல சோப்பு, பிரஷ் எல்லாம் வைக்கிறதுக்கு பிளேஸே இல்லாம கீழே வச்சு இது பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆர்கனைசர். ஆணி அடிக்க கூடாது அப்படின்றவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஏன்னா இந்த ஸ்டாண்டை வந்து நான் ஸ்டிக்கர்ல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாண்டோடவே 2 ஸ்டிக்கர் கொடுக்குறாங்க, அதுல ஃபிக்ஸ் பண்ணது தான். 1 இயரா இருக்கு. நான் இவ்வளோ வெயிட் வச்சிருக்கேன், நல்லாவே வந்து வெயிட் தாங்குது.
வெசல்ஸ் வாஷ் பண்ற வந்து லிக்விடு, சோப்பு, ஹேண்ட் வாஷு, பூஜா வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ற பவுடர், சோப்பு இது எல்லாமே வந்து இதுல தான் வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாம சிங்க் கிளீன் பண்ற பிரஷ், வாட்டர் பாட்டில் கிளீன் பண்ற பிரஷ், கவுண்டர் டாப்ல இருந்து தண்ணி எல்லாம் வந்து இருக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்ட்ல தான் வச்சிருக்கேன். அவசரத்துக்கு எதனா துடைக்கிறதுக்கு இந்த ஸ்பாஞ்சும் வந்து இதுல தான் மாட்டி வச்சிருக்கேன். ஸோ சிங்கோட சைட்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து கிளீனா இருக்கும். அடுத்ததான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட், இது வந்து டேப் ஃபாசெட். இது வந்து சிங்கை கிளீன் பண்ணுறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 360 டிகிரியில் நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி கிளீன் பண்ணிக்கலாம். நல்லாவே வந்து ரொட்டேட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நம்ம 3 விதமாக வந்து தண்ணியை வந்து இது பண்ணலாம். லைட்டான ஃபோர்ஸு, மீடியமான ஃபோர்ஸு, இல்லை நல்லா ஃபுல்லாகவே வந்து ஃபோர்ஸாக வேணுமோனா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். என்னோட கிச்சனில் இருக்கிற 2 கார்னர் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் பார்த்தாச்சு. இது வந்து இன்னொரு கார்னர்ல சைட்ல வந்து வால்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு யூஸ் பண்ற எல்லா கரண்டி, ஸ்பூனு, ஃபோர்க்கு, சிசரு இந்த மாதிரி எல்லாமே வந்து இதுல தான் வச்சிருக்கேன். இந்த ஃபோர்க்கு கப்பையும் ஸ்பூன் கப்பையும் தனியாவே வந்து எடுக்கலாம். இந்த ஸ்மைலி போட்ட ஸ்டாண்ட் வந்து எக்ஸ்ட்ராவா நான் இந்த ஸ்டாண்டுக்குள்ள வச்சிருக்கேன். அதுல வந்து உட்டன் கரண்டி, அதுக்கப்புறம் வந்து ஸ்மாஷர் இதெல்லாம் வந்து வச்சிருக்கேன். இதில் 2 கிளாஸ் கண்டெய்னரில் சாம்பார் பொடி, ரசப்பொடி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வச்சுருக்கேன். சமைக்கும் போது அடிக்கடிக்கு உபயோகிக்கிற கருத்துணி வந்து சைடில் மாட்டி வச்சுருக்கேன். மாடுலர் கிச்சனாக இருந்தாலும் சரி, நான் மாடுலர் கிச்சனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்பூனு, கரண்டி இதெல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஸ்டாண்ட் தான் இது. அடுத்து இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனாக இருந்தாலும் சரி, நான் மாடுலர் கிச்சனாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கர், கடாய், பேன் இதெல்லாம் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து போட்டு ரொம்பவே எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்டு வந்து உங்கள் பேன், உங்கள் கடாய்க்கு ஏற்ற மாதிரி, சைடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வாங்கும் போது சென்டர் பீஸ் தனியாக வந்து ரேக் வந்து 8 ரேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பேன், கடாய்க்கு ஏற்ற மாதிரி, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டும் வந்து ரொம்பவே நல்லா தாங்குது. வைக்கும் போது 2 சைடு பேலன்ஸ் பண்ண மாதிரி வச்சாலே போதும். 2 சைடுமே பேலன்ஸ் பண்ற மாதிரி வச்சோம்னா உண்மையிலே நல்லா இருக்கும். மீதி இருக்க லிட்டு, மினி இட்லி பிளேட்ஸ் இதெல்லாம் வந்து குட்டி பிளேட் ஸ்டாண்ட் வச்சிருக்கேன். இப்படி வந்து திங்ஸை வைக்கும் போது நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும். திங்ஸ் எடுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா ஈஸியாகவும் இருக்கும். எந்த பாத்திரம் தேவையோ அதை வந்து தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஹைட்டாக மேலே வெர்டிக்கல் ஸ்பேஸும் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். டோரோட சைட்லேயே வந்து ஓவர் த டோர் ஹூக்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து ஜல்லடை, ஸ்ட்ரெயினர் மீதி இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இதில் மாட்டி வச்சுருக்கேன். அடுத்ததான் வந்து இரும்பு பாத்திரம், இரும்பு பொருட்கள்லாம் வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே வெயிட்டான ஒரு ஸ்டாண்டு. தோசைக்கல், இரும்பு பாத்திரம்லாம் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சிட்டோன்னா அது வந்து வெயிட்டே அதிகம், எடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து நல்லாவே வெயிட் தாங்கும். பக்கத்திலே வந்து ஒரு சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கார்னர் ஸ்டாண்டும் ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, குழி பணியாரம் கல் இதெல்லாம் வைக்கிறதுக்காண்டி இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை நான் வச்சிருக்கிறது எல்லாமே வந்து கேஸ்ட் அயர்ன் பாத்திரம் தான். அடியில் கிரில் பேன், அதுக்கு மேலே வந்து ஊத்தாப்பம் கல், தோசை கல், முட்டை போடுறதுக்கு தனியா, சப்பாத்தி போடுறதுக்கு தனியா அப்படின்ட்டு வச்சிருக்கேன். எல்லா கல்லுமே வந்து நல்லாவே வெயிட் தாங்குது. இதுல மேலேயும் பாத்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு. நம்மளுக்கு வெர்டிக்கல்ல வேண்டாம் அப்படின்னா நம்ம ஹாரிசான்டலாவும் வந்து வச்சுக்கலாம். இந்த கார்னர் ஸ்டாண்ட் அடியிலேயே வந்து மாவு பிசையறதுக்கான மிக்சிங் பவுலு, கண்டெய்னர்ஸ், கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன ரேக்காக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்டெண்டபிள் ஸ்டாண்டாவோ இல்லை தனித்தனியாக சிங்கிள் ஸ்டாண்டாவோ வேணும்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். இது சிங்கிள் பீஸாகவும் இருக்குது, டபுள் பீஸாகவும் இருக்குது, 4 பீஸாகவும் இருக்குது. நான் 2 பீஸ் வாங்கி இதில் அடியில் சில பாத்திரங்களும் மேலே சில பாத்திரங்களும் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீழே மட்டும் வெசல்ஸ் வச்சுருந்தா மேலே இருக்கிற ஸ்பேஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. இப்போ இப்படி வைக்கிறதுனால அடியில் இருக்கிற பாத்திரமும் தனியாக எடுத்துக்கலாம், மேலே இருக்கிற பாத்திரமும் நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டாண்டு இங்கே மட்டும் இல்லை, நம்ம சூடாக சமைக்கிற பாத்திரங்களில் வந்து வைக்கிறதுக்கும் இந்த ஸ்டாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
கிச்சன் வந்து மாடுலரோ நான் மாடுலரோ இல்ல சின்ன கிச்சனோ பெரிய கிச்சனோ நம்ம யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி கரெக்டான திங்ஸை வந்து அளவெடுத்து கரெக்டா வாங்கணும்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கும். ஓரளவுக்கு நம்ம நிறைய நேரம் கிச்சன்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதால கிச்சனை வந்து நீட்டா ஆர்கனைஸ்டா வச்சிருந்தோம்னா நம்ம மைண்டும் மனசும் ரிலாக்ஸா இருக்கும். குக்கிங்க்கும் வந்து ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.